அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழில் 6th to 10th பொதுத்தமிழ் ஒரு வினாக்களாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம 8ஆம் வகுப்பு தமிழ் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஜியு போ பற்றி பார்க்கலாம். தமிழ் மொழியில் இருக்கப்பட்டு தமிழாய் மலர்ந்து மனம் பரப்பி என்னும் தமிழுலகில் அழியா புகழ் பெற்றவர் யார்? ஜியு போப். ஜியு போப் பிறந்த ஆண்டு 1820 ஏப்ரல் 24, அதாவது 24/4/1820 ஆண்டு. சரிங்களா? ஜியு போப் எங்கே பிறந்தாரு அப்படின்னா, பிரான்ஸ் நாட்டின் எட்வார்ட் தீவில். ஸோ ஜியு போப் எங்கே பிறந்தாரு அப்படின்னா, பிரான்ஸ் நாட்டோட எட்வார்ட் தீவில். ஜியு போப் பெற்றோர் ஜான் போப், கேத்ரின் யுலாப். ஸோ ஜான் போப், கேத்ரின் யுலாப். ஜியு போப் தமையனர் யார் அப்படின்னா ஹென்றி. ஜியு போப் அப்படின்னு அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா ஜார்ஜ் யூக்ளோ போப். ஜார்ஜ் யூக்ளோ போப். ஜியு போப் எத்தனையாவது அகவையில் தமிழகத்தில் சமயம் பணியாற்ற தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னா 19 வயசில். ஸோ ஜியு போப் எத்தனையாவது அகவையில் தமிழகத்தில் சமய பணியாற்ற தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னா 19 வயசில். ஜியு போப் தமிழ்நாட்டில் பள்ளி தொடங்கிய இடம் திருநெல்வேலி மாவட்டம். ஸோ ஜியு போப் தமிழ்நாட்டில் பள்ளி தொடங்கிய இடம் திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டம் சாயர்புரத்தில் எத்தனை ஆண்டுகள் கல்வி பணியும் சமய பணியும் அவர் ஆற்றினார் அப்படின்னா 7 ஆண்டுகள். ஸோ 1842 1849 வரைக்கும். ஸோ 7 ஆண்டுகள். சரிங்களா? எந்த ஆண்டு ஜியு போப் திருமணம் செய்து கொண்டார்? 1850. 1850. ஸோ 1850ஆம் ஆண்டில் ஜியு போப் திருமணத்திற்கு பிறகு எங்கே சமய பணி ஆற்றினார் அப்படின்னா தஞ்சாவூரில். ஸோ 1850க்கு அப்புறம், அதாவது ஒரு கல்யாணத்துக்கு அப்புறமா ஜியு போப் எங்கே சமய பணியை ஆற்றினார் அப்படின்னா தஞ்சாவூரில். புறநானூறு முதலான சங்க நூல்களையும் நன்னூல் முதலான இலக்கணங்களையும் பயின்ற இடம் தஞ்சாவூர் தான். தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்தில் எழுதி ஏடுகள் எவை அப்படின்னா இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு, இது ரெண்டும் தான். ஜியு போப் அறநூல்களில் இருந்து ஆய்ந்தெடுத்த தொகுத்த நூல் எது அப்படின்னா தமிழ் செய்யுட்கலம்பகம். தமிழ் செய்யுட்கலம்பகம். ஜியு போப் வினாவுடை முறையில் அமைந்த எத்தனை இலக்கண நூல்களை எழுதியிருக்கார் அப்படின்னா 2. ஸோ ஜியு போப் வினாவிடை முறையில் அமைந்த எத்தனை இலக்கண நூல்கள் எழுதியிருக்காரு அப்படின்னா 2. தமிழை எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் போப் வெளியிட்ட நூல் தமிழ் ஆங்கில அகராதி. தமிழ் ஆங்கில அகராதி. அப்புறமா ஆங்கில தமிழ் அகராதி. ஜியு போப் உதகமண்டலத்தில் பள்ளி நிறுவிய ஆண்டு 1858. ஸோ ஜியு போப் ஊட்டியில் எப்போ ஒரு ஸ்கூல் நிறுவனார் அப்படின்னா 1858. இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் தெலுங்கு பேராசிரியராக ஜியு போப் பணியாற்றிய ஆண்டு 1885 1908. 23 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா அங்கே பணியாற்றிருக்காரு. ஜியு போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஆண்டு 1886. ஜியு போப் திருக்குறளை எத்தனை ஆண்டு படித்து அதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் அப்படின்னா 40 ஆண்டு. ஸோ ஜியு போப் பார்த்தீங்கன்னா 40 வருஷம் அதை படித்து அதுக்கப்புறமா தான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. ஜியு போப் திருவாசகத்தை எப்போது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டார் அப்படின்னா 1900. ஜியு போப் இறந்த ஆண்டு 1908 February 11. சரிங்களா? ஸோ 11th February 1908 ஜியு போப் பார்த்தீங்க அப்படின்னா மரணம் அடைஞ்சிருக்காரு.